என் நேம் வந்து அஸ்வின். நான் வந்து ரோலர் ஸ்கேட்டிங்கில் நேஷ்னல் பிளேயர், ரோலர் ஃப்ரீ ஸ்டைலில். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டேட் முடிஞ்சுது. ஸோ ஒரு கனவோட நேஷ்னல் போகிறதுக்கு ஃப்ளைட்லாம் புக் பண்ணி போனோம். பட் இப்போ கேன்சல் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ இப்போ பஸ் தான் புக் பண்ணிட்டு இனி அடுத்த இது பார்க்க போகிறோம். அவ்வளோ கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பஸ்ஸு புக் பண்ணியிருக்கோம், பார்ப்போம் டைமுக்கு போக முடியுதான்னு. ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ரீஷெடியூல் எப்போ பண்ணுறேன்னு கேட்டதுக்கும் எதுவும் ரெஸ்பான்ஸே பண்ணல. இப்போ ரீஃபண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, மற்றபடி ஒரு இதுவும் பண்ணல. இல்லை, இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் அவங்க சொல்லலை. இன்னும் தகவல் தான் கொடுத்துருக்கோம், இன்னும் அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். என் பேர் தர்ஷனா. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாடுறேன். நான் இப்போ நேஷனலுக்காக நாங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணோம். அதுவே எங்களுக்கு நேற்று நைட் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா இப்போ இது மாதிரி ரொம்ப டிலேன்னு சொல்லி 2 to 3 hours கிட்டே எங்களுக்கு டிலே பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ இது இப்போ நாங்கள் இப்போதைக்கு பஸ் டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கோம். அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்போ தான் இங்கே நாங்கள் நேஷனல் விளையாடவே போக முடியும். நான் ஒரு 4 years இந்த ஸ்கேட்டிங் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகலான்னு பார்த்தோம் மெடிக்கலுக்கு. இப்போ என்ன இந்த வருஷம் கொஞ்சம் இதாக டஃப்பாக இருக்கனால இப்போ கொஞ்சம் போக முடியும். எந்த கேன்சலுமே எதுவுமே சொல்ல, நாங்களாக தான் போய் டிக்கெட் கேன்சல் பண்ணி இன்னும் ரீஃபண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைசாக்கு ஸ்கேட்டிங் விளையாடுறதுக்காக நேஷ்னல் மீட் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறோம். நாங்கள் ஒரு 30 members போகிறோம். எங்களுக்கு இன்னைக்கு காலையில் 6:30க்கு ஃப்ளைட் சொல்லியிருந்தாங்க இண்டிகோ. அதை அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 10:30 சொன்னாங்க. அப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. இப்போ நாளைக்கு நாங்கள் 6 o'clock வைசாக்கில் ரிப்போர்ட்டிங் பண்ணோம். எங்களுக்கு அது போக முடியல. எல்லோரும் ரொம்ப சஃபராக இருக்கிறோம். எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. இந்த மாதிரி அந்த இண்டிகோவில் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை அவங்க. இப்போ எல்லாமே நேஷ்னல் பிளேயர்ஸ். நாங்கள் எப்படி போய் ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் 30 பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லாமே நேஷ்னல் விளையாடுறவங்க. நாளைக்கு ரிப்போர்ட்டிங் 6 AM வைசாக்கில். நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கோம். ரொம்ப சஃபராக இருக்கும். சொல்லியிருக்கோம். அவங்க என்ன ரிப்ளை பண்ணலை. தகவல்லாம் கொடுத்துட்டோம். 63rd நேஷ்னல் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் இது வைசாக்கில் நடக்க போகுது. ஸோ ஆஃப்டர் வெரி பிக் ட்ரபிள் எங்களுக்கு இது ஒரு வெரி டைட் சுச்சுவேஷனில் தான் டேட்டுக்கும் இடையில நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். ஸோ எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டே 6th, அதாவது நாளைக்கு மார்னிங் நாங்கள் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கணும். ஸோ நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு 5 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் முன்னாடியே போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். ஸோ இது காலையில் 6:20க்கு வந்திருந்தோம். தென் டே சைட் இல்லை, ஃப்ளைட்ஸ்லாம் அவைலபிளாக இல்லை, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை, மெயில் இல்லை, மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னடா இவ்வளோ பேருனா இல்லை ஃப்ளைட்லாம் கேன்சலு போகுமான்னு தெரியாது. அதுவுமே ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்கும் போது 7 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணோம். இன்னொருத்தர் கேட்டால் 1 மணி வரைக்கும் வரையாது. இன்னொருத்தர் கிட்ட கேட்டால் 2 நாளைக்கு இருக்காது. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போகிறோம். சரி வேறு எதுனா ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணலான்ட்டு அப்புறம் ஒரு மெசேஜ் வருது, இன்னைக்கு 10:30க்கு 11:40க்கு உங்களுக்கு எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அகைன் இப்போ எல்லாருமே நின்றுட்டு கும்பலில் நின்று கேட்குறோம். மறுபடியும் இதே தான் சொல்கிறாங்க, இது மாதிரி இல்லை, கேன்சல் ரீஃபண்ட். அதுக்கு எதுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் அலையணும்னு தெரில. ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷனுமே இல்லை. அது ரொம்ப இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்து வச்சுட்டோம். புக் நாங்கள் காலையில் வரும்போதே ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன். ஸோ பஸ்ஸும் ஒன்று நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுதான் தெரியுது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டைம் இருக்குது. இங்கேருந்து பக்கம் தான். ஸோ நாங்கள் அப்படியே போயிடுவோம். இப்போ என்ன ஒரு லேகாகவும் பசங்க கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடுவாங்க. அதுதான் ஒரு மேஜரான இம்பேக்ட். டைம் இருக்காது, ரெஸ்ட் இல்லை. அது ரொம்ப ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தும் மைண்ட் செட்டும் ரொம்ப, இல்லைன்னா அது கேம் இவ்வளோ பண்ணி வேஸ்ட்டாக போகுதில்ல. எனக்கு என்ன ஒன்றுனா, இப்போது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கும் தெரியும், SDAT, TNRSA இவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நாங்கள் இது மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறோன்ட்டு ஒரு ஃபியூ பஞ்சஸ் போயிருக்கிறாங்க. அவங்களும் இதே சுச்சுவேஷனில் பாஸ் பண்ணி போனாங்களான்றதும் எங்களால் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். பட்
இப்போ நாங்கள் கொஞ்சம் அவேராக இருப்போம். இது மாதிரி சுச்சுவேஷன்னா நாங்கள் முன்னாடியே வேறு எதுனாவது ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணணும். இல்லை, அவங்க சைடில் இருந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அவங்க பண்ணாலுமே இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டு என்ன டைமிங் இருக்குதோ அதுக்கு தான் எடுக்க முடியும். ரயில்வேஸ் என்ன டிரான்ஸ்போர்ட் டைம் இருக்கோ அதில் தான் எடுப்பாங்க. நாங்களே தனியாக எதனாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபண்டுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஃபண்ட் வீ கேன் டூ இல்லை. ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? அவங்களால பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்டும் நம்மளுக்கு பண்ண முடியாது. வி ஹாவ் குட் டைம் டு கோ தேர். ஸோ அதனால எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு என்ன ஒரு கன்சர்ன் என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி. myself Afra, now a national player. Today we are very excited to go for Vizag for nationals, but unexpectedly எங்களால் வந்து போக முடியல. ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க, டிலே ஆகும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தோம், அதுக்கப்புறமா ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லி வெயிட் பண்ண வச்சாங்க. ஆக்சுவலி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் திருப்பி எக்ஸிட் ஆகும்போது திருப்பி செக் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி ரீஷெட்யூல் பண்ணோன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் திருப்பி வந்தோம். அப்புறம் இப்போது இல்லை 2 to 3 days கழிச்சு தான் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இதனால நாங்கள் போகாமலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஆஸ் சார், நாங்கள் பஸ் வழியாக போகிறோம்.